மனதுருகும் ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயரில் அன்பின் வாழ்த்துக்கள். ஜெபிப்போம். பேரிரக்கமும் மிகுந்த அன்பும் கொண்டு எங்களை வழிநடத்தி வரும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, வெளிப்படுத்தல் நூலில் காட்சிகள் பலவற்றை தந்து நாங்கள் உம்முடையவர்களாக வாழ வேண்டும் என்று எங்களுக்கு வாய்ப்பு தருகின்றேன். நன்றி சொல்கின்றோம். இன்றும் 6வது எக்காலம் ஊதப்படுவதை தொடர்ந்து நடைபெறுகின்ற நிகழ்வுகளை நாங்கள் தியானிக்கின்ற பொழுது உம்முடைய பேரருள் எங்களோடு கூட இருந்து உம்முடைய காட்சிகளின் ஊடாக நித்திய வாழ்வுக்குள் நாங்கள் நடந்து செல்ல தூய ஆவியர் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கேட்கிறோம் சுவாமி. ஆமேன். 6ஆம் தூதன் எக்காலத்தை பிடித்திருக்கையில் கடவுளுக்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் 4 கொம்புகளிலிருந்தும் சத்தம் உண்டானது. அந்த சத்தம் யூப்ரட்டிஸ் பேராற்றின் அருகில் கட்டப்பட்டு கிடக்கும் வானதூதர் 4 அவிழ்த்துவிடக் கூறியது. அவிழ்த்துவிடப்பட்ட 4 வானதூதரும் குதிரைப்படையை பயன்படுத்தி மனிதரில் 1/3 பகுதியினரை அழித்தனர். அப்படி இருந்தும் எஞ்சியோர் தங்கள் தீய செயலை விட்டு மனம் திரும்பாமல் தொடர்ந்து பாவங்களில் இருந்ததாக ஆவியானவர் வருத்தப்படுகின்றார். இதனை வெளிப்படுத்தல் 9ஆம் அதிகாரம் 20ஆம் 21ஆம் வசனங்களில் நாம் காணலாம். அந்த வசனங்களை நான் வாசிக்கின்றேன். வெளிப்படுத்தல் 9, 20, 21. அப்படி இருந்தும் அந்த வாதைகளால் கொல்லப்படாத மற்ற மனுஷர்கள் பேய்களையும் பொன், வெள்ளி, செம்பு, கல், மரம் என்பவைகளால் செய்யப்பட்டவைகளையும் காணவும் கேட்கவும் நடக்கவும் மாட்டாதவைகளுமாயிருக்கிற விக்கிரகங்களையும் வணங்காதபடிக்கு தங்கள் கைகளின் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவும் இல்லை. தங்கள் கொலை பாதகங்களையும் தங்கள் சூனியங்களையும் தங்கள் வேசித்தனங்களையும் தங்கள் களவுகளையும் விட்டு மனம் திரும்பவும் இல்லை. உலகின் மக்கள் தொகையில் 1/3 பகுதியினர் 6ஆம் எக்காலம் ஊதப்படுகின்ற பொழுது அழிந்தனர். வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் ஆட்டுக்குட்டி 4வது முத்திரையை உடைத்த பொழுது உலகில் 1/4 பகுதியினர், அதாவது 4/1 பகுதியினர் ஏற்கனவே அழிந்திருந்தனர். இத்தகைய அழிவுகளை கண்ட பின்பும் அல்லது அறிந்த பின்பும் மனம் திரும்ப வேண்டும் எனும் எண்ணம் எஞ்சியோருக்கு உண்டாகவில்லை. கடவுள் பேரிரக்கம் கொண்டவர். எனவே மனம் திரும்பாதவர்கள் அல்லது மனம் திரும்ப மறுப்பவர்கள் என 2/3 பகுதியினரை குறித்து அறிந்த பின்பும் அவர்களை உடனடியாக அழிக்காமல் மீண்டும் மீண்டும் பல வாய்ப்புகளை கொடுக்கிறார். இது குறித்து லேமன் ஸ்ட்ராஸ் என்னும் அறிஞர் பின்வருமாறு கூறுகின்றார். துன்மார்க்கரின் மரணத்தில் கடவுள் ஒருபோதும் மகிழ்ச்சி அடைவதில்லை. அவருடைய கடினமான நியாய தீர்ப்புகளுக்கு மத்தியில் குற்றவாளிகளுக்கு இரக்கம் காட்டுவதில் அவர் மகிழ்ச்சி அடைகின்றார். ஆயினும் வஞ்சகம் நிறைந்த மனித இதயம் கடவுளின் அன்பையும் கருணையையும் கால நீட்டிப்பின் பொருளையும் உணராமல் கடவுளை மறந்து தமது பாவங்களை அதிகரித்து கொண்டிருக்கின்றனர் என்று கூறுகின்றார். கடவுளற்றவர்கள் செய்யும் கொடிய பாவங்களையும் 20ஆம் 21ஆம் வசனங்களில் ஆவியானவர் எடுத்துரைக்கின்றார். மீண்டும் அந்த வசனங்களை, அந்த பாவங்கள் குறிப்பிடுகின்றவற்றை நான் வாசிக்கின்றேன். அப்படி இருந்தும் மனுஷர்கள் பேய்களையும் பொன், வெள்ளி, செம்பு, கல், மரம் என்பவைகளால் செய்யப்பட்டவைகளையும் காணவும் கேட்கவும் நடக்கவும் மாட்டாதவைகளுமாயிருக்கின்ற விக்கிரகங்களையும் வணங்காதபடிக்கு தங்கள் கைகளின் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவில்லை. தங்கள் கொலை பாதகங்களையும் தங்கள் சூனியங்களையும் தங்கள் வேசித்தனங்களையும் தங்கள் களவுகளையும் விட்டு மனம் திரும்பவும் இல்லை. மனம் திரும்ப மறுப்பவர்கள் தொடர்ந்து செய்து வரும் 5 வகையான பாவங்களை இங்கு ஆவியானவர் பட்டியலிடுகின்றார்.
அவைகளை இன்று சற்று விரிவாக நாம் தியானிக்கப் போகின்றோம். முதலாவதாக, அதிகரிக்கும் தீய ஆவிகளின் வழிபாடும் சிலை வழிபாடும். கடவுளை தவிர வேறு கடவுளரையோ சிலையையோ தீய ஆவிகளையோ வணங்குவது சிலை வழிபாடு என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். பேராசை அல்லது பிறர் பொருளை இச்சித்தலும் சிலை வழிபாடு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் பேராசை கொண்டவர் அல்லது பிறர் பொருளை இச்சிப்பவர் தனது இதயத்தை கடவுளை தவிர வேறு ஒன்றில் வைத்திருக்கின்றார். பிற பொருட்களின் மீது அல்லது மனிதர்களின் மீது வைத்திருக்கின்றார். மனிதன் தனது இதயத்தின் முதல் இடத்தை கடவுளுக்கு கொடுக்க வேண்டுமென அவர் விரும்புகின்றார். சிலைகளால் பார்க்கவோ கேட்கவோ நடக்கவோ இயலாது. அவைகளால் ஜெபத்திற்கு பதிலளிக்கவோ ஒரு சிறிய அளவு ஆற்றலை கொடுக்கவோ ஒரு நிமிடம் ஆயுளை நீட்டிப்பு செய்யவோ ஒரு விரலை உயர்த்தவோ ஒருவரை விண்ணுலகுக்கு அழைத்து செல்லவோ இயலாது. சிலைகளால் ஒருவருக்கு நித்திய ஜீவனை கொடுக்கவும் இயலாது. ஆனால் சிலைகளுக்கு பின்னால் இருக்கும் தீய ஆவிகள் ஒருவரின் ஆன்மாவை என்றென்றும் சேதப்படுத்தி அழிப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே இந்த வழிபாடுகளிலிருந்து விலகி கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக வாழ அழைக்கப்படுகின்றோம். கடவுளிடம் வருவதற்கு தடையாக எது இருந்தாலும் அல்லது எவர் இருந்தாலும் அது சிலை வழிபாடு என்பதை புரிந்து அவற்றை விட்டு கடவுளின் பிள்ளைகளாக வேண்டும் என்பது கடவுளின் எதிர்பார்ப்பு. இரண்டாவதாக, அதிகரிக்கும் கொலை. யோவான் இந்த காட்சியை காணும்போது வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்தில் அவர் கேட்ட இரத்த சாட்சிகளின் குரல், எதுவரைக்கும் ஆண்டவரே என்கின்ற குரல் அவர் காதுகளில் ஒலித்து கொண்டே இருந்தது. கிறிஸ்துவுக்கு எதிரான அந்தி கிறிஸ்துவால் கொல்லப்பட்ட இரத்த சாட்சிகளின் கூட்டத்தின் குரல் அது. அந்தி கிறிஸ்து அல்லது கிறிஸ்துவின் விரோதியினை பின்பற்றுவோர் உலகம் முழுவதும் இருக்கின்றனர். அவர்கள் கிறிஸ்தவரை கொல்லுவதை ஆதரிக்கின்றனர். ஒருவரை வாளால் கொல்வது மட்டுமல்ல, இயேசு கூறியபடி தன் சகோதரன் அல்லது சகோதரியை மூடனே என்று கூறுவதும் கொலைக்கு சமம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நம் சகோதரன் அல்லது சகோதரியை மூடனே என்று கூறுவோரும் கொலையாளியே என்பதை புரிந்து பிறரை கொலை செய்யாது வாழ நாம் அழைக்கப்படுகின்றோம். மூன்றாவதாக, அதிகரிக்கும் மந்திர வித்தை அல்லது பில்லிசூனியம். பில்லிசூனியம் என்பதின் கிரேக்க வார்த்தை ஃபார்மகான். ஃபார்மசி என்னும் வார்த்தை ஃபார்மகான் எனும் வேர்ச்சொல்லில் இருந்தே வருகின்றது. பில்லிசூனியம் அதிகரிக்கும் எனில் மருந்தகங்கள் அதிகரிக்கும் என்றும் நாம் புரிந்து கொள்ளலாம். இதனை இன்னும் ஆழமாக நாம் நோக்கினால், பில்லிசூனியம் என்பது பிறரது அல்லது உயிர் ஒன்றின் மீது தீய ஆவிகள் ஆளுகை செய்வது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். போதை பொருள் பயன்படுத்துவதற்கும் இதே பொருளை கூறலாம். ஏனெனில் போதை உட்கொள்ளும் போது மனிதன் தன் கட்டுப்பாட்டை இழந்து போதையின் ஆளுகை அல்லது தீயோனின் ஆளுகைக்கு உட்படுகின்றான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தீயோன் உடலை ஆளுகை செய்கையில் உடலுக்கு பல்வேறு உபாதைகளை அல்லது வலிகளை, உபத்திரவங்களை ஏற்படுத்துகின்றான். உடல் உபாதைகள் அல்லது வலிகளிலிருந்து விடுபட மருந்துகள் அவனுக்கு அவசியமாகின்றன. போதை கலாச்சாரமும் போதை சமயமும் பில்லிசூனியத்தின் வெளிப்பாடுகள். இவை தவிர ஜோதிடம், கைரேகை பார்த்தல், இறந்த ஆவிகளுடன் உரையாடுதல், குறி கேட்டல் போன்றவை அனைத்தும் பில்லிசூனியத்தின் பிற வடிவங்கள். இவைகளையெல்லாம் தவிர்த்து
கிறிஸ்துவின் அடியோராக வாழ வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை எதிர்பார்க்கின்றார். நான்காவதாக, அதிகரிக்கும் பரத்தமை அல்லது ஒழுக்கக்கேடு. இங்கு பயன்படுத்தப்படும் கிரேக்க வார்த்தை, அதாவது பரத்தமைக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற கிரேக்க வார்த்தை ஃபோர்னியாஸ். இந்த சொல்லிலிருந்தே ஆபாச படம் அல்லது ஃபோனோகிராஃபி என்ற சொல் கிடைக்கின்றது. இந்த வார்த்தை அனைத்து வகையான ஒழுக்கக்கேடு மற்றும் பாலியல் செயல்களையும் உள்ளடக்கிய ஒரு பரந்த சொல். திருமணத்திற்கு முந்திய உடலுறவு, விபச்சாரம், முறைகேடான அல்லது இயற்கைக்கு மாறான அனைத்து பாலியல் தொடர்புகளும் பரத்தமையில் அடங்குகின்றன. அமெரிக்கா போன்ற பல நாடுகள் விபச்சாரத்தையும் ஓரின சேர்க்கையையும் அங்கீகரித்திருப்பது முறையான வாழ்வுக்கு கவலை தருவதாகவும் கடவுளுக்கு விரோதமானதாகவும் உள்ளது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சோதோம் கொமராவில் இத்தகைய பரத்தமை இருந்தபோது கடவுள் நெருப்பாலும் கந்தகத்தாலும் அந்த நகரை அழித்தார் என்று பழைய ஏற்பாட்டில் நாம் காண்கின்றோம். சோதோம் கால நெருப்பையும் கந்தகத்தையும் விட இறுதி கால அழிவு கடினமானதாக இருக்கும் என்பதை உணர்ந்து இத்தகைய பரத்தமையில் ஈடுபடாது கிறிஸ்துவுக்குரியோராக வாழ நாம் அழைக்கப்படுகின்றோம். ஐந்தாவதாக, அதிகரிக்கும் களவு அல்லது திருட்டுகள். இங்கு களவுக்கு பயன்படுத்தப்படும் கிரேக்க வார்த்தை கிளேமட்ரான் என்பது. இதன் பொருள் ஏமாற்றுதல், திருடுதல், சட்டபூர்வமாக அல்லது சட்டவிரோதமாக மற்றொரு நபரிடமிருந்து தவறாக பெறுதல். சட்டபூர்வமாக பிறரிடமிருந்து தவறாக பெறுவதும் திருடுதல் என்ற குற்றத்திற்குள் வருகிறது என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்வது மிகவும் நல்லது. நம்முடைய சம்பளமே போதும் அல்லது வருவாயே போதும் என்கின்ற உணர்வோடு கடவுளுக்கு ஏற்புடையோராய் வாழ அழைக்கப்படுகின்றோம். ஜெபிப்போம். மனம் திரும்பியோராய் வாழ வேண்டுமென்று எங்களை எதிர்பார்க்கின்ற அன்பின் ஆண்டவரே, மனம் திரும்ப மறுப்போர் செய்யும் பல்வேறு பாவங்களை எங்களுக்கு விளக்கி காட்டினீர். நாங்கள் சிலை வழிபாடு, கொலை, பில்லிசூனியம், பரத்தமை, களவு போன்ற பாவங்களை செய்யாது உமக்கு உகந்தோராக வாழ்கின்ற நல்ல அர்ப்பணத்தை எங்களுக்கு தாரும். இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கேட்கிறோம் சுவாமி. ஆமென்.